தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குருவரெட்டியூரில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில், குருவரெட்டியூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 2 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. அதாவது தோட்டம்னு சொல்கிறத விட தோட்ட நிலம்னு சொல்லலாங்க. ஏன்னா இப்போ தோட்டமாக இருக்குது. அவர் விற்கும்போது தண்ணி வசதி கொடுக்கலிங்க, வெறும் காடு மட்டும் தான் கொடுக்குறாரு. ஒரு போரோட சர்வீஸ் இல்லாமல் வெறும் போரோட கொடுக்குறாரு. அப்படி தான் இருக்குது இந்த காட்டு நிலவரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த வெங்காயம் போட்டுருக்குதுல்ல, இந்த காடு தாங்க. மொத்தமாக அவர் ஒரு 6 ஏக்கரா இருக்குது. அதில் நம்மளுக்கு 2 ஏக்கரை மட்டும் பிரித்து தராரு. அப்படி தான் கொடுக்குறாரு. இதுக்கு தட வசதி பார்த்திங்கன்னா 16 அடி பஞ்சாயத்து மண்ணு தடங்க. தார் ரோட்டிலிருந்து ஒரு 500 அடி தூரத்துக்கு 16 அடி மண்ணு தளத்தில், பஞ்சாயத்து மண்ணு தளத்தில் வர மாதிரி தான் இருக்குதுங்க. தடம் ஈசானியத்திலே போட்டு கொடுத்துறாரு வாஸ்துப்படி. இதுதான் காடுங்க. இப்போ நாம் இந்த காட்டினோட டோட்டல் காட்டினோடையும் சரி, நம்மளுக்கு பிரித்து கொடுக்குற காட்டுக்கும் சரி, இந்த மூளை தான் அக்னி மூலையாக வருங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபேர மூலை ஒரே நேர் தான். பிரித்து கொடுத்தாலும் குபேர மூலை இந்த லைனில் தான் வருது, முழுசாக பார்த்தாலும் குபேர மூலை இந்த லைனில் தான் வருது. இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து அப்படியே, அதாவது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி, அக்னி திசையிலிருந்து, அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு மேற்கு திசையில் போயிட்டுருக்குறேங்க. இந்த ஏரியா காட்டுக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இது ஊரடி காடு தாங்க. பார்த்திங்கன்னா ஊரே தெரியுது உங்களுக்கு, ஊரடி தோட்டம் தான். உள் தோட்டத்துலேயுமே அங்கங்கே குடியிருப்பு பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளாமையெல்லாம் நல்லா கருப்பு வாழைன்னு நல்லா சிறப்பாக எல்லாம் வெள்ளாமை ஏரியா தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. போர்லேயும் நல்லா தண்ணி இருக்கிற ஏரியா, நிலத்தடி நீர் மட்டும் தண்ணி இருக்குதுங்க. பக்கத்தில் பாருங்கள், அந்த பக்கம் உங்களுக்கு தென்னந்தோப்பு தெரியுது. இந்த பக்கமெல்லாம் குடியிருப்பு பகுதி. இப்படித்தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு குத்து மதிப்பாக ஒரு 2 ஏக்கர் அளந்து கொடுக்குறாருன்னா, இந்த வெங்காயம் மட்டுமே வரலாம், வாய்ப்பு இருக்குது. நீளம் அந்த ஈசானி பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் நேருக்கு அந்த 16 அடி தடம் கோயிலுக்கு முன்பகுதியில் வருது. நம்மளுக்கு தடம் அந்த கோயிலுக்கு பின்னாலிருந்து கட் பண்ணி நம்மளுக்கு கோயிலுக்கு பின்பக்கமாக மேற்கு திசையில் தான் நம்மளுக்கு தடம் கொடுக்குறாரு. அது நம்மளுக்கு நல்ல விஷயந்தான். இந்த காடு மூட்டை வரைக்கும் கொடுக்குறாரு. நம்ம அகலத்தில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நீளம் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 2 ஏக்கராவில் இதே போதும். நம்மளுக்கு கோயில் வரைக்கும் தான் அப்படிங்கும்போது 2 ஏக்கரா வராது. அதனால் இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாக எடுத்துக்கலாம். மண் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு செம்மண் தான். மண்ணெல்லாம் நல்ல மண்ணில் எந்த குறையும் இல்லை. இப்போ வெள்ளாமை பார்த்திங்கன்னா மாட்டு சோளம் தான் போட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிலக்கடலை போட்டு விட்ருக்குறாங்க. நிலக்கடலையில் தப்பு தவறி செடி முளைச்சிருக்குது 1 2. இப்போ காட்டுக்காரருக்கு கிணறு போர் 2 வசதியுமே இருக்குதுங்க. அவருக்கு நம்மளுக்கு இந்த 2 ஏக்கரை பிரித்து கொடுக்கும்போது மட்டும் வெறுங்காடு தான் கொடுக்குறாரு, சர்வீஸ் இல்லாமல். போரோடு கொடுக்குறாரு. ஆனால் போரில் தண்ணி நிறையா இருக்குதான், நல்ல தண்ணியாமா போரில். அது சர்வீஸ் இல்லாததுனால அவங்க போர் யூஸ் பண்ணுறதில்ல. கிணத்து சர்வீஸில் கிணத்து தண்ணிக்கு மட்டும் ஓட்டிக்கிறாங்க. இப்போ இந்த டோட்டல் காட்டுக்குமே இதான் குபேர மூலை. நம்மளுக்கு பிரித்து கொடுத்தாலும் இதான் குபேர மூலை வரும். முன்பகுதி அவர் வச்சுட்டு பின்பகுதி மட்டும் நம்மளுக்கு விற்கிறார். அந்த மாதிரி தான் அது அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து அக்னி மூலை நேர் தான். குபேர மூலையிலிருந்து இப்படி பார்த்தோம்னா வாயு மூலை ஒரே நேர் தான். காடு ஒரு செவ்வக டைப்பில் இருக்குது. அந்த செவ்வகத்தை கட் பண்ணி பின்னாடி சைடு தெற்கு கோட்டு ஓரமாக தெற்கு திசையில் 2 ஏக்கரா பிரித்து கொடுக்குறாரு. 16 அடி மண் தடம் போட்டு. மண் நல்லா இருக்குதுங்க. மண் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மகளி மண் மாதிரி நல்லா இருக்குது. செம்மண் இல்லை, ஆனால் விவசாயத்துக்கு மகளி மண் தான். பாருங்கள், இது பாருங்கள், நிலக்கடலை போட்டு விட்டு, பக்கத்து காடுங்குது, நிலக்கடலை போட்டு விட்டு நல்லா சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. எப்படி சிறப்பாக செடி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் தென்னந்தோப்பும் பாருங்கள், ஒரே ரகம். அடிமரம்லாம் நல்லா பெருத்து நல்லா ஒரே ரகமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. இப்போ நான் பார்க்க வந்த காட்டிலையும் பார்த்திங்கன்னா அந்த லைன் கெயினில் எதுவும் போகலைங்க, ஈபி லைனில் எதுவுமே போகலை. காடு நல்லா சுத்தமாக இருக்குது.
பார்க்க வந்த காட்டிலேயே ஒரு பகுதி வந்து தக்காளி போட்டு விட்டு அறுவடை முடிஞ்சுது. இதெல்லாம் தக்காளி போட்டு விட்டுருக்குறாங்க. தக்காளி எல்லாம் வந்து அதெல்லாம் அதனுடைய ஆயுஸ் முடிஞ்சுது. நல்லா பாத்தி ரகமாக போட்டு விட்டு நல்லா சிறப்பாக வெள்ளாமல் எடுத்துருக்குறாங்க. இன்னும் ஏதோ தப்பு தவறி 1-2 காய் இருக்குது. இன்றைக்கி தான் தக்காளி வேலை நல்லா கொர்ருன்னு ஏறிடுச்சு. அதனால் வந்து அதுலேயும் ஒரு காசு பார்த்துருப்பாங்க காட்டுக்காரரு. பார்ப்போம், விவசாயிக்கு என்ன தான் வந்தாலும் கட்டுப்படி ஆகாதில்ல, பத்தாதில்ல. அடுத்தடுத்த வெள்ளாமைக்கு போடும்போது, முட்டு வழியை போடும்போது கட்டுப்படி ஆகாது போயிடும். இன்றைக்கி இருக்கிற ஆள் சம்பளத்துக்கு, உரம் விற்கிற விலைக்கு அப்படித்தான் இருக்குங்க விவசாயி பொழப்பு. ரைட்டுங்க. இப்போ வந்து இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து அவர் சொந்த காட்டுக்குள்ளே இது மாட்டு தீவனம் போட்டுக்கிறாரு. அது மசாலா புல்லுன்னு சொல்லலாம், மாட்டு தீவனம்னு சொல்லலாம், இப்படி சொல்லலாம். இதுவுமே வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்த காடு தாங்க. இது வந்து இப்போ நம்மளுக்கு பிரித்து கொடுத்தா ஒரு வேளை இது கூட வந்து நம்மளுக்கு அக்னி மூலையா இல்லை வாய் மூலையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எந்த இடத்துல வருதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து இது வாய் மூலையாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடு, இந்த கட்டறையெல்லாம் வந்து இந்த காட்டுக்காரர் தான். இந்த அவர் சொந்த பூமி, சொந்த இடத்துல இருக்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு பின்பகுதி நம்ம போயிட்டுருக்குறோம், காட்டுக்கு நேராக. இது ஒரு போருங்க. இப்போ இதுவுமே வந்து அவரு தான். இப்படி வந்து அந்த பச்சை வலை கட்டி விட்ருக்குதுல அது வரைக்கும் இப்படி எல்லாமே வந்து இதில் மொத்தம் 6 ஏக்கராவாக வந்து அவருக்கு அமைஞ்சிருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு முதல்ல பார்த்தோம்ல அந்த பகுதியில் தான் நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாரு. இப்போ வந்து இதில் வந்து காட்டுக்காரருக்கு 6 ஏக்கரு, அதுலேருந்து நம்மளுக்கு 2 ஏக்கரா மட்டும் பிரித்து தராரு. ஊரடி தோட்டம் தாங்க. தண்ணி வசதிக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஜலமூலம் வந்து நம்மளுக்கு அந்த கோயில் நேருக்கு அமைஞ்சிருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த 6 ஏக்கராவுக்கு உண்டான கிணறு இதுதாங்க. ஆனால் வந்து கிணறு நம்மளுக்கு கொடுக்கல. இருந்தாலும் பார்த்துக்குங்க, கிணத்துல தண்ணி இருக்குது, கம்மியாக இருக்குது. கிணத்துல தண்ணி இருக்குது, கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து காட்டுக்கு வடக்கு சைடில் வந்துட்டேங்க. தெற்கு திசையிலேருந்து மேற்கு போய் இப்போ வடக்கு திசைக்கு வந்துட்டோம். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஜலமூலையாக இருக்குது. இந்த ஜலமூல பகுதியிலே வந்து நம்மளுக்கு தடம் போட்டு கொடுக்குறேன்ட்டு இருக்கிறாரு. அந்த பஞ்சாயத்து மனுத்தடம் வந்து 16 அடி மனுத்தடத்தை காட்டிடுறேன். இந்த பில்டிங் வந்து ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் வந்து வடக்கு பார்த்து இருக்குது. இந்த தடம் வந்து இப்படி கோயிலுக்கு கிழக்கு திசையில் இப்படி அமைஞ்சிருக்குது. கிழக்கு இருந்து வடக்கு போகிற மாதிரி, இந்த கிழக்கு திசையில் தெற்கு இருந்து வடக்கு போகிற மாதிரி இப்படி தான் தடம் 16 அடி பஞ்சாயத்து தடங்க. இந்த தடம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற தடம் 16 அடி பஞ்சாயத்து தடம். இதிலிருந்து தான் வந்து நம்மளுக்கு இதில் வந்து தடம் போட்டு இந்த கோயிலுக்கு சேர்ந்த மாதிரி மேற்கு திசையில் இப்படி தடம், இந்த காட்டுக்குள்ளே தடம் போட்டு கொடுக்குறாருங்க. இதில் வந்து நம்மளுக்கு எந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு 2 ஏக்கரா வருதோ அந்த இடத்து வரைக்கும் தடம் போட்டு கொடுத்துட்றாரு. அந்த ஒரு போர் மட்டும் சொன்னாங்கல்ல, சர்வீஸில் போர் மட்டும் தராருன்னு, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்துங்க நம்மளுக்கு கொடுக்குற கால் 2 ஏக்கராவுடைய ஒரு குத்து மதிப்பான ஈசானி மூல பகுதி இது தான் வருங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அந்த 16 அடி தடம் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கோயில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேற்கு திசையில் தடம் போட்டு இப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நம்ம காட்டுக்கு வந்து முட்டை மாதிரி தடம் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லேயே வந்து பிரித்து கொடுக்குற காலம் இதுதாங்க. இந்த பில்லுக்கு இந்த வரப்புலேருந்து நேர் போய், இந்த வரப்புலேருந்து மேற்கு திசையில் போய் அப்படியே தெற்கு திசை நோக்கி இப்படி இந்த சரவில் மட்டும் 2 ஏக்கரா. இந்த ஈசானி மூல பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க போர். இந்த போர் மட்டும் இப்படி சச்சதரமாக வந்து பூமி கொடுத்துட்றாருங்க. நம்மளுக்கு 2 ஏக்கரா பிரிக்கும்போது நல்ல சதுரமான முறையில் வந்துடுங்க. இப்படி தான் அந்த பூமி அமைஞ்சிருக்குது. இந்த பூமியினோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. சர்வீஸ் இல்லாமல் வெறும் போரோட 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதில் நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ வாயில் ஒரு டைம் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 95 85 37 67 67 இதுதான் நம்ம ஃபோன் நம்பருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நம்பர் எடுத்துக்கலாம். ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.